السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 14ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை சிறப்பான முறையில் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 14ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம் ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்ட வரலாறு என்பதனுடைய 2ஆம் பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப கடந்த 1ஆம் பாகத்திலே நாம ஒரு சில செய்திகளை பார்த்தோம். ஹதீஸ் கிதாபுகள் 3 நிலைகளாக தொகுக்கப்பட்டது. அதில் முதல் நிலையை குறித்த ஒரு செய்திகளை நாம முந்திய 1ஆம் பாகத்திலே நாம பார்த்தோம். அப்ப இந்த 2ஆம் பாகத்திலே நாம ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்டதினுடைய 2ஆம் மற்றும் 3ஆம் நிலையை நாம பார்க்க இருக்கிறோம். அதை குறித்து நமக்கு சொல்றாங்க, 3ஆம் நூற்றாண்டு ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்துல தான் ஹதீஸ் கிதாபுகள் 2ஆம் நிலையை அடையுது. அதாவது இதுவரை தொகுக்கப்பட்ட கிதாபுகள் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம மேலே சொல்லி இருந்தோம், ஹதீஸுகள் அதே போன்று சஹாபாக்களுடைய சொற்கள் தாபிகளுடைய மார்க்க தீர்ப்புகள் என கலந்த வண்ணமாக தான் கிதாபுகள் தொகுக்கப்பட்டுச்சு. இந்த 2ஆம் நிலை, அதாவது ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்துல தான் 2ஆம் நிலையை கிதாபுகள் அடையுது. எப்படி? ஹதீஸுகள் மட்டுமே ஒன்று சேர்க்கப்பட்டது. அங்கே சஹாபாக்களுடைய சொற்களோ தாபிகளினுடைய மார்க்க தீர்ப்புகளோ எதுவும் இடம்பெறாமல் முழுக்க முழுக்க ஹதீஸுகள் மட்டுமே ஒன்று சேர்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த 2ஆம் நிலை எங்கே தொடங்குது? ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டினுடைய துவக்க காலம். அதற்கு ஒரு சில உதாரணங்களை நமக்கு சொல்லுவாங்க. இமாம்களால் தொகுக்கப்பட்ட கிதாப் அபு தாவூத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய முஸ்னது தொயாலிசி, அவர் அந்த கிதாப் முஸ்னதான அவங்களுடைய அந்த கிதாப், இதுதான் முஸ்னதான கிதாப். அதாவது முஸ்னதான கிதாபுகள்னா நாம ஹதீஸினுடைய உசூலை பற்றி வரக்கூடிய கிதாபுகள்ல பார்க்கலாம். முஸ்னது அப்படின்னா அதாவது சஹாபாக்களுடைய பெயர்களை தலைப்பாக இட்டு அந்த தலைப்பிற்கு கீழே அந்த சஹாபாக்கள் அறிவிச்ச ஹதீஸுகளை மட்டும் கொண்டு வருவாங்க. அது ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியதா இருக்கும். சதக்காவை பற்றி இருக்கலாம், சலாத்தை பற்றி இருக்கலாம், நோன்பை பற்றி இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் தலைப்பு சஹாபியின் பெயரா இருக்கும். அந்த சஹாபி அறிவித்த ஹதீஸுகளை அந்த பெயருக்கு கீழால கொண்டு வருவாங்க. உதாரணமா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பட்டு அவங்க அறிவிச்ச ஹதீஸுகளையாக கொண்டு வருவாங்க. இதுக்கு தான் முஸ்னதான கிதாபுகள் என்ற பெயர் இருக்கு. கிதாபு உசூலுல் ஹதீஸ், ஹதீஸினுடைய அடிப்படைகளை பற்றி பேசக்கூடிய கிதாபுகள் எடுத்து பார்த்தால் இந்த செய்தி நமக்கு குறிப்பிட்டு தருவாங்க. அந்த அர்த்தத்தை தான் இங்க நம்ம வைக்கணும். அப்போ அந்த முஸ்னதான கிதாபுகள் தான் அந்த 3ஆம் நூற்றாண்டினுடைய துவக்க காலத்துல தொகுக்கப்படுது. அதிலே முதலாவதாக தொகுத்தவர் யாருன்னா அபூ தாவூத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய முஸ்னது தொயாலிசி. அதே போன்று இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய முஸ்னது அஹமது. இப்படி நிறைய முஸ்னதான கிதாபுகள் தொகுக்கப்படுது 3ஆம் நூற்றாண்டுடைய துவக்க காலத்தில். இந்த முஸ்னது கிதாபுகளிலேயே ரொம்பவும் பிரசித்தி பெற்றதும் ரொம்பவும் அற்புதமான அதிகமான ஹதீஸுகளை கொண்ட கிதாப் எதுனா இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாவுடைய முஸ்னத் அஹமது. எதனால் அப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அந்த முஸ்னதிலே சுமார் 40,000 ஹதீஸுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த 40,000 ஹதீஸுகளை எங்கிருந்து அவங்க தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா, அவர்கள் மனனம் செய்த 7.5 லட்சம் ஹதீஸிலிருந்து தேர்வு செஞ்சு 40,000 ஹதீஸுகளை தொகுத்த அந்த கிதாபு தான் முஸ்னத் அஹ்மது. அப்போ எவ்வளவு அற்புதமான ஹதீஸுகள், அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஹதீஸுகள் நிரம்பியதால அந்த முஸ்னதினுடைய வரிசைகளிலேயே இது
இந்த இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாவுடைய முஸ்னத் மிக பிரசித்தி பெற்றதாகவும் மிக அதிகமான ஹதீஸுகளை கொண்டதாகவும் பெரிய பிரயோஜனம் கொண்டதாகவும் இருக்கிறதாக நமக்கு முசன்னிஃப் குறிப்பிட்டு தராங்க. அப்ப இதுதான் ஹதீஸ் கிதாபுகள் தொகுக்கப்பட்டதினுடைய இரண்டாம் நிலை. இம்மூன்றாம் நிலைக்கு ஹதீஸ் கிதாபுகள் நகருது. என்னன்னா, இந்த முஸ்னதான கிதாபுகள் ஹதீஸுகளால் மட்டும் நிரம்பி இருந்தாலும் சஹீஹான ஹதீஸுகளும் சஹீஹ் அல்லாத ஹதீஸுகளும் சேர்ந்து இடம்பெறக்கூடியதாக இருந்தது. அதனால அதற்கு தொடர்ந்து வந்த இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா சஹீஹான ஹதீஸுகளால் மட்டும் நிரம்பிய ஒரு கிதாபை கோர்வை செய்யறாங்க. அந்த கிதாபுக்கு அல் ஜாமிஉ ஸஹீஹ் என்றும் அவங்க பெயர் வைக்கிறாங்க. நாம பரவலா புகாரி கிதாப் நாம சொல்றோமே, அது இந்த கிதாபு தான், அல் ஜாமிஉ ஸஹீஹ், அதனுடைய அசல் பெயர். அப்ப அந்த கிதாபை இமாம் புகாரி நாயகம் ரஹ்மஹுல்லா கோர்வை செய்யறாங்க. அதிலே சஹீஹான ஹதீஸுகள் மட்டுமே இடம்பெறக்கூடியதாக இருந்தது. இதுதான் ஹதீஸ் கிதாபுகளினுடைய மூன்றாம் நிலை. சஹீஹான ஹதீஸுகள் மட்டுமே ஒன்று சேர்க்கப்பட்ட ஹதீஸ் கிதாப். அப்போ இதை இமாம் புகாரி நாயகம் ரஹ்மஹுல்லா 16 ஆண்டுகளாக ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. இந்த கிதாபினுடைய ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, இதில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையும் பதிவு செய்வதற்கு எழுதுவதற்கு முன்பாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா வுது செய்து 2 ரக்காத்துகள் தொழுதுட்டு தான் அந்த ஹதீஸை அங்கே ஒன்று சேர்ப்பார்கள், பதிவு செய்வாங்க. அந்த அளவிற்கு பேணுதலான முறையிலே தொகுக்கப்பட்ட அற்புதமான ஒரு பரக்கத்தான ஒரு கிதாபு தான் அல் ஜாமிஉ ஸஹீஹ் என்ற புகாரி கிதாப். இன்னும் சொல்லுவாங்க, உலக இந்த முஸ்லிம் சமூகம் ஒன்றுபட்ட ஒரு கருத்து என்ன அப்படின்னா, குர்ஆனிற்கு அடுத்தபடியாக ஒரு சஹீஹான ஒரு சிறந்த ஒரு கிதாபுனா அது இமாம் புகாரி நாயகம் ரஹ்மஹுல்லா ஒன்று சேர்த்த அல் ஜாமிஉ ஸஹீஹ் தான் என்று முஸ்லிம் உம்மத்துனா, முஸ்லிம்கள் சாதாரண மக்கள் அல்ல, இந்த முஸ்லிம் சமூகமே அப்படின்னா இந்த முஸ்லிம்களில் உள்ள பெரும் அறிஞர் பெருமக்களுடைய ஒரு சமூகமே இதை அங்கீகரித்திருக்குது. குர்ஆனிற்கு அடுத்து இந்த கிதாபு தான் அப்படின்னு. அந்த அளவிற்கு பிரசித்தி பெற்ற பரக்கத்தான ஒரு கிதாபு தான் இமாம் புகாரி நாயகம் ரஹ்மஹுல்லா ஒன்று சேர்த்த இந்த அல் ஜாமிஉ ஸஹீஹ் என்ற நம்ம ஸஹீஹுல் புகாரி நாம சொல்லக்கூடிய கிதாப். அப்ப இந்த கிதாப் ஒன்று சேர்க்கப்பட்டதுதான் ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்டதினுடைய மூன்றாம் நிலை. இப்படி நாம கடந்த 2 பாடங்கள்ல ஹதீஸ் கிதாபுகளினுடைய 3 நிலைகளை நாம பார்த்திருக்கிறோம். இனி இதை தொடர்ந்தும் ஒரு சில செய்திகள் இருக்குது, நாம அதை அடுத்த பாடங்கள்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. வாங்க நாம இந்த பாடத்து கிதாபினுடைய வாசகங்களை பார்ப்போம். வாங்க இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சும்ம ஜாஅல் கர்னு ஸாலிசுல் ஹிஜ்ரிய்யு ஃபகான அஸ்ஹா உஸூரில் ஹதீஸி. சும்ம பிறகு, எதற்கு பிறகு நம்ம மேல பார்த்தோம், ஹதீஸ் கிதாபுகள் தொகுக்கப்பட்டதினுடைய முதல் நிலை, அதை பற்றிய செய்திகளை நாம பார்த்தோம். பிறகு அதற்கு பிறகு ஜா அல் கர்னு ஸாலிசுல் ஹிஜ்ரிய்யு, ஹிஜ்ரத்தை சார்ந்த, அதாவது ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு வந்தது. ஃபகான, எனவே அது ஆனது. எது கானவுடைய இஸ்மு லமீரா இருக்கு, அந்த லமீர் எதை நோக்கி மீளுதுன்னா அல் கர்னு ஸாலிசு. அப்ப அந்த ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு ஆனது. அஸ்ஹா உஸூரில் ஹதீஸி, ஹதீஸினுடைய காலங்களில் அழகானதாக ஆனது. அப்ப அல் ஹதீஸ்னா அல் ஹதீஸுன் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்த அல் ஹதீஸ். அந்த ஹதீஸினுடைய காலங்களிலேயே மிக அழகிய காலமாக எது ஆனது, இந்த ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு ஆனது அப்படிங்கிறாங்க. எந்த விதத்தில் அழகானது? அழகானதுன்னு சொல்லிட்டாங்க. 3ஆம் நூற்றாண்டு என்பது அழகானது. எந்த விதத்தில்? ஹைசு தம்ம ஃபீஹி, அது ஒரு விதத்தில், தம்ம ஃபீஹி அதில் தான் பரிபூர்ணமானது. எதிலே? இந்த ஹீ உடைய லமீர் எங்க மீட்டணும்? அல் கர்னு ஸாலிசு. அப்ப அந்த 3ஆம் நூற்றாண்டில் பரிபூர்ணமானது. எது பரிபூர்ணமானது? தத்வீனுல் ஹதீஸி, ஹதீஸை ஒன்று சேர்ப்பது. வ ஜம்உஹு, இன்னும் அதை ஒன்று சேர்ப்பது. இந்த ஹூவுடைய லமீரும் இந்த ஹதீஸை நோக்கி தான் போகுது. ஜம்அங்கிற வார்த்தைக்கு ஒன்று சேர்க்குதல் தான் அர்த்தம். அப்போ ஹதீஸை ஒன்று சேர்ப்பது பரிபூரணமானது. வ தர்தீபுஹு, இந்த ஹூடி லமீரும் இந்த ஹதீஸ் தான். அப்ப ஹதீஸை வரிசைப்படுத்துவது என்பதும் அந்த நூற்றாண்டில், அந்த 3ஆம் நூற்றாண்டில் தான் பரிபூர்ணமானது. வ தம்யீசு ஸஹீஹி மின் கைரிஹி, அஸ்ஸஹீஹனா ஸஹீஹான ஹதீஸ். நம்ம முன்பே குறிப்பிட்டோம், ஸஹீஹனா என்ன,
லஈஃப்னா என்ன என்பது குறித்த விஷயங்கள் நாம தொடர்ந்து வரக்கூடிய பாடங்கள்ல தான் பார்ப்போம். சஹீஹான ஹதீஸ்னா என்னது? தம்யீஸ்னா பிரித்து காட்டுவது. மின் ஒய்ரிஹி எதை விட்டும், அது அல்லாததை விட்டும். அதாவது இந்த ஹீவுடைய லமீர் இந்த சஹீஹ். அப்ப சஹீஹ் அல்லாத ஹதீஸுகளை விட்டும் சஹீஹான ஹதீஸை பிரித்து காட்டுவது, இன்னும் அந்த ஹதீஸை வரிசைப்படுத்துவது, அந்த ஹதீஸை ஒன்று சேர்ப்பது, ஹதீஸை ஒன்று திரட்டுவது என்பதெல்லாம் இந்த 3ஆம் நூற்றாண்டில்தான் பரிபூர்ணமானது. அந்த விதத்தில் ஹதீஸினுடைய காலங்களிலேயே அந்த 3ஆம் நூற்றாண்டு தான் மிக அழகானதாக ஆனது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப 3ஆம் நூற்றாண்டு தான் ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்ட விஷயத்திலே மிக அற்புதமான அழகான காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா அங்கதான் நிறைய ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்டது என்பதனால். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வகதிபு தத ஹாதல் கர்னு பிதலீஃபி குதுபில் மசானிதி. என்ன சொல்ல போறாங்கன்னா, இந்த நூற்றாண்டும் கூட தொடக்கத்துல 2ஆம் நிலையை கண்டது. ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்டதினுடைய 2ஆம் நிலையை கண்டது. இதை பற்றியெல்லாம் நம்ம முந்தைய பாடத்துல சொல்லியிருக்கிறோம். 2ஆம் நிலை என்ன, 3ஆம் நிலை என்னன்னா. அப்ப இந்த 3ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கம் ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்டதினுடைய 2ஆம் நிலையாக இருந்தது. அதற்கு பிறகுதான் அந்த 3ஆம் நூற்றாண்டுடைய அந்த பிற்காலத்துலதான் ஹதீஸ் கிதாபுகளுடைய 3ஆம் நிலை, அந்த தொகுக்கப்பட்டதினுடைய 3ஆம் நிலையை கிதாபுகள் அடையுது. அதைத்தான் சொல்றாங்க, வகதிபு தத ஹாதல் கர்னு, திட்டமாக இந்த நூற்றாண்டு தொடங்கியது. எந்த நூற்றாண்டு? இந்த 3ஆம் நூற்றாண்டு தொடங்கியது. பிதலீஃபி குதுபில் மசானிதி, முஸ்னதான கிதாபுகளை. மசானீது அப்படின்னா முஸ்னதினுடைய பன்மை. முஸ்னதுனா என்ன அப்படின்னா, ஹதீஸ் கிதாபுகள்ல விளக்கம் போடுறாங்க, சஹாபியுடைய பெயரை தலைப்பாக வைத்து அவங்க அறிவித்த ஹதீஸுகளை எல்லாம் அந்த தலைப்பின் கீழே பதிவு செய்யப்படும். ஆனா ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நமக்கு சொல்லும். ஒண்ணு சதக்காவை பத்தி இருக்கலாம், சலவாத்தை பற்றி இருக்கலாம், ஜகாத்தை பற்றி இருக்கலாம். ஆனா தலைப்பு சஹாபியுடைய பெயரா இருக்கும். அப்ப சஹாபாக்களுடைய பெயரை தலைப்பாக வைத்து அவங்க அறிவிச்ச ஹதீஸுகளை அதன் கீழ் கொண்டு வரணும். இதற்கு பெயர் தான் முஸ்னதான கிதாபுகள் அப்படின்னு நமக்கு ஹதீஸுடைய உசூல் கிதாபுகள் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ முஸ்னதுகளினுடைய கிதாபுகளை கோர்வை செய்வது கொண்டு இந்த நூற்றாண்டு தொடங்கியது. எப்படிப்பட்ட நிலையில் தொடங்கியது? ஹாலியத்தன், நீங்கிய நிலையில். மின் ஃபதா வஸ்வஹாபத்தி, இங்க எழுத்து பிழை ஏற்பட்டிருக்கு, நுசஹா அச்சு பிழை ஏற்பட்டிருக்கு, நம்ம மாத்தணும். மின் ஃபதா வஸ்வஹாபத்தி வத்தாபிஈன, ஸ்வஹாபாக்களினுடைய இன்னும் தாபிகளினுடைய மார்க்க தீர்ப்புகளை விட்டும் நீங்கிய நிலையில். இன்னும் அதாவது அதே மாதிரி மக்சூரத்தன் அல சுன்னத்தின் நபவியத்தி வஹதஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்த ஹதீஸின் மீது மட்டும் சுருக்கப்பட்டதான நிலையில். அதே போன்ற சஹாபாக்கள் தாபிகளினுடைய மார்க்க தீர்ப்புகளை விட்டும் நீங்கிய நிலையில் முஸ்னதுகளினுடைய கிதாபுகளை கோர்வை செய்வது கொண்டு இந்த நூற்றாண்டு தொடங்கியது. அப்ப ஏன் இதை வார்த்தையை குறிப்பிடுறாங்கன்னா, முதல் நிலை நம்ம முன்பு பார்த்தோம். அந்த முதல் நிலையில ஹதீஸுகள் எப்படி ஒரு கிதாபில் ஒன்று சேர்க்கப்பட்டதோ, அந்த ஹதீஸுகளோடு சேர்த்து சஹாபாக்களுடைய சொற்களும் தாபிகளினுடைய மார்க்க தீர்ப்புகளும் எல்லாம் சேர்த்து இடம்பெற்றிருந்தது. ஆனா இந்த 3ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்துல கிதாபுகள் முஸ்னதாக மாறுது. எப்படி? அங்க சஹாபாக்களினுடைய தலைப்பை போட்டு ஹதீஸுகள் மட்டும்தான் இடம்பெறும். அங்க சஹாபாக்களுடைய சொற்களோ அல்லது தாபிகளினுடைய மார்க்க தீர்ப்புகளோ அங்கு இடம்பெறாது. ஹதீஸுகள் மட்டுமே இடம்பெறும் வகையில இந்த கிதாபுகள் தொகுக்கப்பட்டது. இப்படித்தான் இந்த 3ஆம் நூற்றாண்டு துவங்கியது என்பதை நமக்கு குறிப்பிடுறாங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, வ அவ்வலு மன் அல்லஃப ஃபீ ஸாலிக, வ அவ்வலு மன், வ அவ்வலுனா முதலாம் அவர், எவர்களில் முதலாம் அவர், மன் அல்லஃப ஃபீ ஸாலிக, அது விஷயத்தில். அது விஷயத்தில் எனது இந்த முஸ்னதான கிதாபுகள் விஷயத்தில் கோர்வை செய்தவர்களில் முதலாமவராகிறவர் அபூ தாவூத் அத்-தொயாலிசியு ரஹ்மஹுல்லா. அபூ தாவூத் ரஹ்மஹுல்லா தான் இந்த முஸ்னதான கிதாபுகளை ஒன்று சேர்த்தவர்களில் முதலாவது நபர் என்று குறிப்பிடுறாங்க. இவர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. அல் முத்தவஃபா சனத்த 304 ஹிஜ்ரி, ஹிஜ்ரி 304ஆம் வருடத்திலே வஃபாத்தானவர்களான அபூ தாவூத் தொயாலிசி ரஹ்மஹுல்லா தான் இந்த முஸ்னதான கிதாபுகளை ஒன்று சேர்த்தவர்களில் முதலாமவர். அவர்களுடைய முஸ்னதுக்கு என்ன பேரு?
முஸ்னது தொயாலிசி என்பதுதான் பெயர். அதாவது தொயாலிசியுடைய முஸ்னது. அத்தொயாலிசினா அபூதாவுத் இமாமத்தை குறிப்பிடுறாங்க. அப்ப அவர்களினுடைய முஸ்னது என்று அது அறியப்படுது. அப்ப அவர்களுடைய இந்த முஸ்னது தொயாலிசி தான் முதலாவது முஸ்னதாக இருக்குது என்பதை குறிப்பிடுறாங்க. இன்னும் யாரு? வல் இமாமு அஹமதுபுனு ஹம்பலின் ரஹ்மஹுல்லா அல் முத்தவஃபா சனத்த 241 ஹிஜ்ரி. இங்க ஹிஜ்ரின்னு இருக்கும், நம்ம பார்த்துக்கணும். அப்போ ஹிஜ்ரி 241 வஃபாத்தான அஹமதுபுனு ஹம்பல் ரஹிமஹுல்லாவுமாக இருக்கிறார்கள். இந்த அல் இமாமி நாம இங்க அபூதாபுதில் அத்துஃப் செய்யணும். அப்போ முஸ்னதான கிதாபுகளை ஒன்று சேர்த்தவர்களில் முதன்மையானவர்கள் யாருன்னா இந்த அபூதாவூத் இமாமும் அஹமதுபுனு ஹம்பல் இமாமும் ரஹிமஹும் அல்லா. அப்போ இவர்களுடைய முஸ்னதுக்கு என்ன பேரு? முஸ்னதுஹு. எனது இந்த ஹூடைய லமீர் இந்த அஹ்மத் இமாம். அப்போ முஸ்னது அஹ்மதுன்னு வரும். அஹ்மத் இமாம் அவர்களினுடைய முஸ்னதாக இருக்கும். அப்போ இந்த இரு இமாம்கள் தான் முஸ்னதான கிதாபுகளை தொகுத்தவர்களில் முதன்மையானவர்கள் என்பதை நமக்கு குறிப்பிட்டு தராங்க. பாருங்க, இன்னும் அதை தொடர்ந்து சொல்றாங்க. முஸ்னதுபுனி ஹம்பலின் ரஹ்மஹுல்லா. அஹமதுபுன் ஹம்பல் ரஹமஹுல்லாவினுடைய அந்த முஸ்னதை கவனிக்கப்படும். எப்படி கவனிக்கப்படும்? அஷ்ஹர ஹாதிஹில் மசானிதி. இந்த முஸ்னதுகளில் மிக பிரபலமானதாக இன்னும் அந்த ஹாவுடைய லமீர் இருந்தால் மசானித், அந்த முஸ்னதான கிதாபுகளில் மிக விசாலமானதாக இன்னும் இந்த ஹாவுடைய லமீர் இந்த அல் மசானிது தான். இந்த முஸ்னதான கிதாபுகளில் ஃபாயிதாவால் பிரயோஜனத்தால் மிகப்பெரியதாக இந்த அஹமதுபுன் ஹம்பல் ரஹ்மஹுல்லாவுடைய முஸ்னதை தான் கவனிக்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க குறிப்பிடுறாங்க, அது காரணம் மாதிரி சொல்றாங்க பாருங்க. வலகது ஜமா, திட்டமாக ஒன்று சேர்த்தார்கள். யாரு? ஜமாவுடைய ஃபாயில் யார்? இந்த அஹமதுபுன் ஹம்பல் ரஹ்மஹுல்லா. அப்ப அஹமதுபுன் ஹம்பல் ரஹ்மஹுல்லா நிச்சயமாக ஒன்று சேர்த்தார்கள். ஃபீஹி, அதிலே, எதில? இந்த முஸ்னதிபுன் ஹம்பல் அவர்களுடைய அந்த முஸ்னதிலே ஒன்று சேர்த்தார்கள். நஹவ அர்பஈன அல்ஃப ஹதீஸின், 40,000 ஹதீஸ் போன்றவைகளை ஒன்று சேர்த்தார்கள். அப்போ அவர்களுடைய அந்த முஸ்னதுல எத்தனை ஹதீஸ் இருக்கு? 40,000 ஹதீஸுகளை ஒன்று சேர்த்தார்கள். யாரு? அஹமதுபுன் ஹம்பல் இமாம். இஃப்தாரஹா, அது எப்படிப்பட்ட 40,000 ஹதீஸ்னா, இஃப்தாரஹா இந்த ஹாவுடைய லமீர் இந்த அர்பஈன அல்ஃப ஹதீஸை பார்த்து போகும். இஃப்தாருடைய ஃபாயில் யாரு? அஹமதுபுன் ஹம்பல் ரஹிமஹுல்லா. அப்போ அந்த 40,000 ஹதீஸுகளை இமாம் அஹமதுபுன் ஹம்பல் ரஹிமஹுல்லா தேர்ந்தெடுத்தார்கள். மின் 750,000, அதை போட்டிருக்காங்க 750 அல்ஃப ஹதீஸின், 750,000 ஹதீஸுகளிலிருந்து அந்த 40,000 ஹதீஸுகளை தேர்வு செய்தார்களே. அப்படிப்பட்ட அந்த 40,000 ஹதீஸுகள் போன்றதை அந்த கிதாபிலே, அந்த முஸ்னதிலே இமாம் அஹமதுபுன் ஹம்பல் ரஹிமஹுல்லா ஒன்று சேர்த்தார்கள். அப்ப 750,000 அப்படின்னா நாம கணக்குப்படி பார்த்தால் 7.5 லட்சம் என்பதாக நமக்கு வரும். அப்ப 7.5 லட்சம் ஹதீஸுகளிலிருந்து 40,000 ஹதீஸுகளை தேர்வு செய்து எழுதப்பட்ட ஒரு கிதாபு தான், முஸ்னது தான் எது? இமாம் அஹ்மதுபுன் ஹம்பல் ரஹிமஹுல்லாவினுடைய முஸ்னது. இன்னும் காண, யாரு அவராக இருந்தார்? யாரு? இமாம் அஹமதுபுன் ஹம்பல் ரஹிமஹுல்லாவை பற்றி சொல்றாங்க பாருங்க. அந்த 750,000 ஹதீஸ்னா எப்படிப்பட்ட 750,000 ஹதீஸ்? காண அவர்கள் ஆகியிருந்தார். யார்? அஹமதுபுன் ஹம்பல் ரஹிமஹுல்லா ஆகியிருந்தார்கள். யஹ்ஃபலுஹா குல்லஹா, இந்த ஹாவுடைய லமீரும் இந்த ஹாவுடைய லமீர் ரெண்டுமே இந்த 750,000 ஹதீஸை நோக்கி தான், 750 அல்ஃப ஹதீஸ் என்பதை நோக்கி தான் போகுது. அப்ப எப்படிப்பட்ட 750,000 ஹதீஸு? அவைகள் முழுவதையும் யஹ்ஃபலுஹா குல்லஹான் எனது அந்த 750,000 ஹதீஸ் முழுவதையும் மனனம் செய்பவர்களாக இருந்தார்கள். யாரு? இமாம் அஹமதுபுன் ஹம்பல் ரஹிமஹுல்லா. அப்ப அவர்களுடைய மனனத்தில் இருக்கக்கூடியது 750,000 ஹதீஸுகள். சும்மா ஹதீஸை மனனம் செய்வது அப்படின்னா நாம இன்னைக்கு மனனம் செய்வது மாதிரி அஸ்வபுரு நிஸ்ஃபுல் ஈமான் என்ற ஹதீஸுடைய அந்த மத்தினை மட்டும் மனனம் செய்வதல்ல. இமாம்களுடைய மனனம் அப்படிங்கிறது ஹதீஸுடைய மத்தினையும் இருக்கும். அதே போன்று சனதான, அதை யார் அறிவித்தார், அதை அறிவித்த அந்த சனதினுடைய தொடர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே போய் சேரும். அப்படிப்பட்ட மத்தினையும் சனதையும் அறிவாங்க.
அந்த சனதுகளிலே இடம்பெறக்கூடிய ராவிகளான இமாம் பெருமக்களுடைய அந்த வரலாற்றையும் அறிந்திருப்பாங்க. இதுதான் இமாம்களினுடைய மனனம் அப்படிங்கிறது. அப்போ இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 750,000 ஹதீஸுகளை மனனம் செய்திருக்கிறார்கள். அப்படின்னா அந்த ஹதீஸினுடைய சனது மத்துன்னு, அந்த சனதில் வரக்கூடிய ராவிகளுடைய வரலாறு அனைத்தையுமே மனனம் செய்திருக்கிறாங்கிற செய்தி இங்க நமக்கு குறிப்பிட்டு தராங்க. அப்படிப்பட்ட அந்த 750,000 ஹதீஸிலிருந்து தேர்வு செய்த 40,000 ஹதீஸுகளை தான் அந்த முஸ்னதிலே இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். இன்னொரு செய்தியை குறிப்பிடுறாங்க பாருங்க. இன்னும் அவர்களுடைய இந்த ஹூவுடைய லமீர் எது? அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா. அப்போ அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களினுடைய தொரீக்காகிறது, வழிமுறையாகிறது. எதிலே? ஃபி தலீஃபில் முஸ்னதி, முஸ்னதான கிதாபை ஒன்று சேர்க்கும் அந்த விஷயத்திலே இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாவுடைய வழிமுறையாகிறது அவர்கள் ஒன்று சேர்ப்பதாகும். எதை ஒன்று சேர்ப்பதாகும்? அஹாதீஸ குல்லி ஸஹாபியின் ஃபீ பாபின் வாஹிதின். அஹாதீஸ குல்லி ஸஹாபியின், ஒவ்வொரு ஸஹாபியுடைய ஹதீஸுகளையும் ஒன்று சேர்ப்பதாகும். ஃபீ பாபின் வாஹிதின், ஒரு பாபில், அதாவது ஒரு பாடத்தில். அப்ப ஒரு பாடம் அமைத்து அதுல ஒவ்வொரு ஸஹாபியினுடைய ஹதீஸுகளாக ஒன்று சேர்க்கப்படும். உதாரணத்துக்கு இமாம் அதாவது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு தலைப்பு இட்டுட்டு அவர்களின் மூலமா அறிவிக்கப்பட்ட ஹதீஸுகள் எல்லாம் அதன் கீழே பதிவு செய்யப்படும். இதுதான் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாவினுடைய தொரீக், வழிமுறையாக இருந்தது. பிஸ்வருஃபின் நதுரி அன் மௌலூஇஹா, பிஸ்வருஃபின் நதுரி பார்வையை திருப்புவது கொண்டு. எதை விட்டும் பார்வையை திருப்புவது? அன் மௌலூஇஹா, அவைகளினுடைய தலைப்பை விட்டும். எவைகளினுடைய? அதாவது இந்த ஹாவுடைய லமீர் எங்க எடுக்கணும்? நாம இந்த அஹாதீஸை நோக்கி எடுக்கணும். அப்ப ஹதீஸுகளினுடைய தலைப்பை விட்டும் பார்வையை திருப்புவது கொண்டு ஒரு பாடத்தில் ஒவ்வொரு ஸஹாபியினுடைய ஹதீஸுகளை ஒன்று சேர்க்கப்படுவதாக இருக்கும். அதாவது அந்த ஹதீஸ் என்ன தலைப்புல இருக்கு என்பதை அங்க பார்க்கப்படாது. அங்கே பார்க்கப்படும் விஷயம் என்னன்னா, இன்ன சஹாபி இன்னென்ன ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறாங்க என்கிற ஒரு பார்வையில் மட்டுமே ஒன்று சேர்க்கப்பட்டதா இருக்கும். அதைத்தான் அங்க குறிப்பிடுறாங்க. அப்ப இன்ன சஹாபி இன்னென்ன ஹதீஸுகள் அறிவிச்சிருக்கிறாங்க என்கிற பார்வையில தான் அங்க ஹதீஸுகள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்குமே தவிர ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு தலைப்புல இருக்கும் என்பதைத்தான் அங்க நமக்கு குறிப்பிட்டு தராங்க. தொடர்ந்து குறிப்பிடுறாங்க பாருங்க. அப்ப இப்படி முஸ்னதான கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்டது. இல்லா இல்லா என்றாலும் அன்னல் மசானீத, நிச்சயமாக அந்த முஸ்னதான கிதாபுகளாகிறது. கானத், அவைகளாகி இருந்தது. கானத்துடைய இஸ்மு லமீரு, லமீர் இருந்து அல் மசானிதை நோக்கி மீளக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த முஸ்னதான கிதாபுகள் ஆகி இருந்தது. முஷ்தமிலத்தன் அலல் அஹாதீசி ஸஹீஹதி வகைரிஹா, சஹீஹான ஹதீஸுகளின் மீதும், வகைரிஹான இந்த ஹாவுடைய லமீர் இந்த அல் அஹாதீசு ஸஹீஹா. அப்ப சஹீஹான ஹதீஸுகள் அல்லாதவைகளின் மீதும் சஹீஹான ஹதீஸுகளின் மீதும் சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக அந்த முஸ்னதான கிதாபுகள் ஆகி இருந்தது. அப்ப இப்படி முஸ்னதான கிதாபுகள் தொகுக்கப்பட்டு அது பரவலாக்கப்பட்டாலும் அதுல சஹீஹான ஹதீஸுகளும் சஹீஹ் அல்லாத ஹதீஸுகளும் கலந்த வண்ணம் இருந்தது. எதுவரைனா ஹத்தா காம இமாமுல் முஹத்திசீன முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரியு ரஹிமஹுல்லா, இமாம் இஸ்மாயில் என்பவர்களுடைய மகனான முஹம்மது, அவங்க இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா என்றுதான் நமக்கு அறியப்படுவார்கள். அப்போ முஹத்திஸுகள், ஹதீஸு கலையை சார்ந்த இமாம்களினுடைய இமாம், ஹதீஸு கலையை சார்ந்தவர்களினுடைய இமாமான முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரியு ரஹிமஹுல்லா அவர்கள் வரும் வரை, அப்ப அவங்க நிற்கும் வரைனா அவர்கள் எதை கொண்டு நின்றார்கள்? பி தலீஃபி கிதாபிஹில் மஷ்ஹூரி ஃபி ஸஹீஹி வசம்மாஹு அல் ஜாமிஉ ஸஹீஹு. இப்ப பாருங்க, பி தலீஃபி கிதாபிஹில் மஷ்ஹூரி, பிரபலமான தன்னுடைய, இந்த ஹீவுடைய லமீர் இந்த முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மஹுல்லா, அப்ப பிரபலமான தங்களுடைய கிதாபை கோர்வை செய்வது கொண்டு, எது விஷயத்துல பிரபலமானது? ஃபி ஸஹீஹி,
சஹீஹின் விஷயத்திலேனா சஹீஹான ஹதீஸின் விஷயத்திலே பிரபலமான தங்களுடைய கிதாபை கோர்வை செய்வது கொண்டு இந்த இமாம் அவர்கள் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் நிற்கும் வரை வசம்மாஹு இன்னும் அந்த கிதாபிற்கு அவர்கள் பெயர் வைத்தார்கள். இந்த ஹூவுடைய லமீரு இந்த மஷஹூரான அந்த கிதாபை பார்த்தெடுக்கணும். சம்மாவுடைய ஃபாயிலு இமாம் புகாரி முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மஹுல்லா. அப்ப அந்த கிதாபிற்கு இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் பெயர் வைத்தார்கள் அல் ஜாமிஉ ஸஹீஹு என்று பெயர் வைத்தார்கள். இது கிதாபினுடைய பெயர். நம்ம பொதுவா புழக்கத்துல புகாரி கிதாபினே நம்ம பரவலாக்கிட்டோம். அது எழுதக்கூடிய முசன்னிஃபான புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களின் மூலமா அந்த அவர்கள் பெயரை கொண்டது கிதாப் மஷஹூர் ஆயிடுச்சு, பிரபலம் ஆயிடுச்சு. ஆனா அசல் கிதாப் பேரு அல் ஜாமிஉ ஸஹீஹ் என்பதுதான் அந்த கிதாபினுடைய அசல் பேர். அப்ப இப்படி இமாம் அவர்கள் இந்த கிதாபை கோர்வை செய்வது கொண்டு அவர்கள் நிற்கின்ற வரைனா அவங்க வர்ற வரைக்கும். அப்ப அவங்க வந்த பிறகு இந்த கிதாபு முழுக்க முழுக்க சஹீஹான கிதாபுகளால் மட்டுமே ஒன்று சேர்க்கப்பட்டதானது. அவர்களை குறித்து இடையில செய்தியை சொன்னாங்க. அல் முத்தவஃபா சனத்த 256 ஹிஜ்ரி. ஹிஜ்ரி 256 வருடத்திலே வஃபாத்தானவர்களான இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள். வலம் யஜ்மஅ அவர்கள் ஒன்று சேர்க்கவில்லை ஃபீஹி அதிலேனா அந்த அல் ஜாமிஉ ஸஹீஹ் என்ற அவர்களுடைய மஷஹூரான அந்த கிதாபிலே அவர்கள் ஒன்று சேர்க்கவில்லை. லம் யஜ்மஉடைய ஃபாயில் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா. அப்ப அவர்கள் அந்த கிதாபிலே ஒன்று சேர்க்கவில்லை. இல்லல் அஹாதீஸ ஸஹீஹத ஃபகத், சஹீஹான ஹதீஸுகளை மட்டுமே தவிர அவர்கள் அந்த கிதாபில் ஒன்று சேர்க்கவில்லை. அப்ப அந்த கிதாபு முழுக்க சஹீஹான ஹதீஸுகளால் தொகுக்கப்பட்டதாக இருந்தது. வஜஅலஹா இன்னும் அந்த ஹதீஸுகளை அவர்கள் ஆக்கினார். ஜஅலவுடைய ஃபாயில் யாரு? இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா. ஹாவுடைய லமீர் இந்த அல் அஹாதீசு ஸஹீஹா, அந்த சஹீஹான ஹதீஸுகளை அவர் ஆக்கினார். எப்படி ஆக்கினார்? முரத்தபத்தன் வரிசைப்படுத்தப்பட்டதாக, அலல் அபுவாபி பாடங்களின் மீது வரிசைப்படுத்தப்பட்டதாக ஆக்கினார்கள். எப்படி அல்ல, மேல நாம முஸ்னதுகள்னு குறிப்பிட்டோமா இல்லையா, சஹாபாக்களுடைய பெயரை தலைப்பாக வைத்து ஹதீஸுகள் பதிவு செய்யப்படும். அப்படி இல்லாமல் தலைப்புகளை பாடங்களை மீது என்னது ஹதீஸுகளை அமைக்கிறாங்க. உதாரணத்திற்கு சதகா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு அதற்கு கீழே ஹதீஸுகள் நிறைய பதிவு செய்யப்படும். அந்த ஹதீஸுகள் இமாம்கள் சஹாபாக்கள் யாரு வேணா அறிவிச்சிருப்பாங்க. ஒரு ஹதீஸ் அபு ஹுரைரா ரதியுல்லா அன்ஹுவா இருப்பாங்க, இன்னொரு ஹதீஸ் ஆயிஷா ரதியுல்லா அன்ஹாவா இருப்பாங்க, இன்னொரு ஹதீஸ் அம்ர் இப்னுல் ஆஸ் ரதியுல்லா அன்ஹுவா இருப்பாங்க. இப்படி மாறி மாறி இருக்கும். ஆனால் தலைப்பு ஒன்றாக இருக்கும். அப்போ தலைப்பு பாடங்களின் மீது அமைக்கப்பட்டதாக ஹதீஸுகளை சஹீஹான ஹதீஸுகளை ஆக்கினார்கள். அப்போ இதுதான் ஹதீஸ் கிதாபினுடைய மூன்றாம் நிலை. வகதிஸ்தகரக தஅலீஃபஹு 16 ஆமன். வகதிஸ்தகரக தஅலீஃபஹு அந்த கிதாபை ஹூடி லமீர் இருந்தால் ஜாமிஉ ஸஹீஹ், அந்த ஜாமிஉ ஸஹீஹ் என்ற அந்த கிதாபை கோர்வை செய்வதில் அவர்கள் மூழ்க தேடினார்கள். இஸ்தகரகவுடைய ஃபாயிலு மா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மஹுல்லா. மூழ்க தேடினார்கள். 16 ஆமன் 16 ஆண்டுகள். அப்ப 16 வருடமாக அந்த கிதாபை அவங்க ஒண்ணு சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லது இங்க நம்ம இஸ்தகரகவுடைய ஃபாயிலாக தஅலீஃபூன் வைக்கலாம். நம்ம அர்த்தம் நம்ம தர்கீப் கொடுக்கறத பொறுத்து. அப்போ அந்த கிதாபினுடைய ஒன்று சேர்க்குதல் மூழ்கியது. நிச்சயமாக அந்த ஜாமிஉ ஸஹீஹ் எனும் கிதாபை ஒன்று சேர்க்குதல் மூழ்கியது, மூழ்க தேடியது. 16 ஆமன் 16 ஆண்டுகளை என்று அர்த்தம் வரும். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இமாம் புகாரி நாயகம் ரஹிமஹுல்லா ஜாமிஉ ஸஹீஹ் எனும் கிதாபை ஒன்று சேர்ப்பதற்கு 16 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வமா கான யுஸ்பித்து இன்னும் அவர்கள் வமா கான ஆகி இருக்கவில்லை, யுஸ்பித்து தரிபடுத்துபவர்களாக ஆகி இருக்கவில்லை, ஃபீஹி அதிலேன அந்த அல் ஜாமிஉ ஸஹீஹ் எனும் அந்த கிதாபிலே இமாம் புகாரி நாயகம் ரஹிமஹுல்லா தரிபடுத்துபவர்களாக ஆகி இருக்கவில்லை, ஹதீசன் எந்த ஒரு ஹதீஸையும் தரிபடுத்துபவர்களாக ஆகி இருக்கவில்லை, இல்லா பஅத ஐயதவல்லஅ வயுஸல்லிய ரகஅத்தைனி உலு செய்து 2 ரகாத்துகள் தொழுத பிறகே தவிர எந்த ஒரு ஹதீஸையும் அந்த கிதாபிலே தரிபடுத்துபவர்களாக ஆகி இருக்கவில்லை. அப்போ புகாரி நாயகம் ரஹிமஹுல்லா அந்த
ஜாமிஉ ஸஹீஹ் அந்த கிதாபிலே, அதாவது புகாரி கிதாபிலே எந்த ஒரு ஹதீஸ் அவர்கள் பதிவு செய்வதாக இருந்தாலும் உது செய்து 2 ரக்காத்துகள் தொழுத பிறகுதான் அந்த ஹதீஸை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்க குறிப்பிட்டு தராங்க. வகதித்தஃபகல் முஸ்லிமூன, திட்டமாக இன்னும் திட்டமாக முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள். அலா அன்னஹு, நிச்சயமாக ஒரு விஷயமாகிறது. இந்த அலாவுடைய மஜ்ரூராக இந்த ஜும்லாவை நாம் எடுக்கணும். அப்ப எதன் மீது ஒன்றுபட்டார்கள் முஸ்லிம்கள்? அன்னஹு, அதுவாகிறதுன்னா அந்த அல் ஜாமிஉ ஸஹீஹனும் கிதாபாகிறது. அஸஹு கிதாபின் பஅத கிதாபில்லாஹி தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலாவினுடைய கிதாபான கிதாபுல்லாஹி தஆலா குர்ஆனை குறிப்பிடுறாங்க. இப்போ உயர்ந்த அல்லாஹுவினுடைய வேதத்திற்கு பிறகு, அதாவது குர்ஆனிற்கு பிறகு மிகச் சரியான கிதாபாக இருக்கும் எது? அல் ஜாமிஉ ஸஹீஹ் என்பது குர்ஆனிற்கு பிறகு மிகச் சரியான கிதாபாக இருக்கும் என்பதன் மீது முஸ்லிம்கள் திட்டமாக ஒன்றுபட்டார்கள். அப்போ குர்ஆனிற்கு அடுத்தபடியாக ஒரு அஸஹுல் குத்துபு, மிகச் சரியான புத்தகம் கிதாப் அப்படின்னா ஹதீஸினுடைய விஷயத்திலும் மிகச் சரியான சஹீஹான கிதாப் என்றால், புத்தகம் என்றால் அது இமாம் புகாரி நாயகம் ரஹமஹுல்லா தொகுத்த அல் ஜாமிஉ ஸஹீஹ் எனும் கிதாபு தான் என்ற விஷயத்துல முஸ்லிம் உம்மத்து ஒன்றுபட்டார்கள் என்கிற செய்தியை நமக்கு இங்க குறிப்பிடுறாங்க. அப்ப இதுவரை நடந்த பாடத்தில் நாம் என்ன விஷயங்களை நாம சுருக்கமா பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, ஹதீஸினுடைய கிதாபுகளினுடைய 2ஆம் மற்றும் 3ஆம் நிலையை நாம பார்த்திருக்கிறோம். 2ஆம் நிலையில் ஹதீஸ் கிதாபுகள் ஒன்று சேர்க்கப்பட்டது ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில. அந்த கிதாபுகள் முஸ்னதாக இருந்தது. முஸ்னதுனா என்னது? சஹாபியுடைய, ஒரு ஸ்வஹாபியுடைய பெயரை தலைப்பாக இட்டு அதற்கு கீழே ஹதீஸுகள், அவர்களுடைய ஹதீஸுகளை பதிவு செய்யப்படும். அப்போ இந்த கிதாபுகள் 3ஆம் நூற்றாண்டின் துவக்கத்துல தொகுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த கிதாபுகள்ல சஹீஹான ஹதீஸுகள் இருக்கிற மாதிரி மற்ற ஹதீஸுகளும் இடம்பெறக்கூடியதா இருந்தது. அதை தொடர்ந்து வந்த இமாம் புகாரி நாயகம் ரஹமஹுல்லா அவர்கள் தான் எதை கோர்வை செஞ்சாங்க? அல் ஜாமிஉ ஸஹீஹ் எனும் கிதாபை கோர்வை செஞ்சாங்க. அதில் சஹீஹான ஹதீஸுகள் மட்டுமே இடம்பெற்றிருந்தது. இதுதான் ஹதீஸ் கிதாபுகளினுடைய இதுதான் 3ஆம் நிலை. இப்படி நாம ஹதீஸ் கிதாபுகளுடைய 1, 2, 3 நிலைகளை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி இதை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளை நாம அடுத்த பாடத்திலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.